ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிபூரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடந்து கொள்ளுதலை குறித்து நாம் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிபூர்ணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிபூர்ணமான வாழ்வில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் என்றென்றைக்குமாக ஒரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தமது உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது ஒரு விசுவாசியின் வாழ்வில் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது, எதை செய்து கொண்டிருக்கிறது, இதை நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒரு விசுவாசியை ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கச் செய்து கொண்டிருக்கிறது, நடக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஏன் நடக்க வேண்டும், ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பது என்றால் என்ன என்பதை நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் ஆவிக்கேற்ற பிரகாரமாக எப்படி நடக்க முடியும் அதை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ரொம்ப அழகான ஒரு உதாரணம். இந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது என்றவுடன் அதை நாம் பாரமாக நினைக்கிறோம், கடினமாக நினைக்கிறோம், நம்முடைய சுயத்தில் போராடுகிறோம், நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய சிந்தனைகளிலும் போராடி கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு செடியில் உள்ள ஒரு கொடி கனி கொடுப்பதற்கும் அது பூ பூப்பதற்கும் நான் எப்படி கனி கொடுக்க போகிறேன், நான் எப்படியாவது கனி கொடுக்க வேண்டும், எப்படியாவது பூ பூக்க வேண்டும் என்று போராடுவதை போல் இருக்கிறது. அது சுயத்தோடு போராட வேண்டியது இல்லை. அந்த கொடியானது செடியோடு இணைந்திருக்கும் போது அந்த ஜீவன் இயல்பாகவே அந்த கொடியில் வெளிப்படும். எஃபர்ட்லெஸ், நம்முடைய பலத்தில் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். இன்னொரு காரியமும் இதில் சொல்லுகிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய பலத்தில் வாழுகின்ற வாழ்வு இல்லை. நம்முடைய பலத்தில் அவரது வாழ்வை பெறவும் முடியாது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வு. அவர் மனிதனாக இறங்கி வந்து நம்மை மீட்பதற்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்து நம்மை ஆவியில் புதிதாக உருவாக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்றென்றைக்குமாக இருக்கிறார். நம் மூலமாக செயல்படுவதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா?
இந்த வல்லமை, இந்த வாழ்வு வெளிப்படுவதற்கான ஒரு ரகசியத்தை இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திருக்கின்ற ஒரு இடம், வந்து வந்து போகின்ற இடம் இல்லை, பக்கத்துல போய் நிற்கிற இடம் இல்லை, நிலைத்திருக்கின்ற இடம், இணைந்திருக்கின்ற இடம். நிலைத்திருத்தல் என்றால் என்ன? தங்கி இருத்தல் என்று பொருள். அவரோடு இணைந்திருத்தல் என்று பொருள். தேவைப்படும் போது ஒட்டிக்கொள்ளுதல் அல்ல. நாம் ஜெபிக்கும் போது அவரிடம் ஒட்டி கொண்டு அடுத்து உலகத்திற்குள் செல்வது இல்லை. நாம் உலகத்திற்குள் சென்றாலும் அவரோடு இணைந்திருந்து செல்ல வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் அவரோடு இணைந்து கொண்டே செல்ல வேண்டும். நிலைத்திருத்தல் என்பதன் பொருள் தங்கி இருத்தல் என்று பொருள். அவரோடு இணைந்து இருத்தல் என்று பொருள். எப்பொழுதும் ஒரு கொடியானது பூ பூக்கும் போதும் கனி கொடுக்கும் போதும் மாத்திரம் போய் செடியோடு ஒட்டிக்கொள்வது இல்லை. எப்பொழுதும் அது ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. அது ஒட்டிக்கொண்டே இருப்பதினால்தான் அந்த செடியிலிருந்து அதற்கு ஜீவன் கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது, உயிர் கிடைக்கிறது. அதுபோல அவரது ஜீவனை நமக்கு சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் நிலைத்திருந்தால் அது இயல்பாகவே வெளிப்படும். இயல்பாகவே. இது பாரம் அல்ல, இது கடினம் அல்ல. அந்த நிலைத்திருக்கின்ற தீர்மானத்தை மாத்திரம்தான் நாம செய்ய வேண்டும். வல்லமை அவருடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நிலைத்திருக்கும் பொழுது என்பது அவரை சார்ந்து கொள்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து விடும். கிறிஸ்தவ வாழ்வே அவரை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்வுதான். எந்த அளவுக்கு அவரை சார்ந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை தூக்கி சுமக்க முடியும். அவரது வார்த்தையை அனுதினமும் நாம தியானிக்கிறதன் மூலம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம நேரம் கொடுக்கிறதன் மூலம் வார்த்தையோடு அவர் பேசுவார். அந்த வார்த்தை நம்மிடம் பேசுவது மாத்திரம் இல்ல, அவரது வார்த்தை நமக்கு உணவாக இருக்கிறது. எப்படி நம்மால் நம்முடைய சரீரத்திற்கு உணவு கொடுக்காமல் நம்ம சரீரம் பலப்பட முடியாதோ, அன்றாட வேலைகளை செய்ய முடியாதோ, அது போல உங்களது ஆவிக்கு நீங்கள் அவரது வார்த்தையாகிய உணவை நீங்கள் கொடுக்காமல் உங்கள் சூழ்நிலைகளில் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நீங்கள் செயல்பட முடியாது. உங்க ஆவிக்குரிய உணவை நீங்கள் உட்கொள்ளதான் நீங்கள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமான தீர்மானங்களை நீங்கள் எடுக்க முடியும். ஆவியானவருடைய உணர்த்துதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு செவி சாய்க்க முடியும். அந்த தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அந்த தீர்மானத்துல நீங்க நிற்க முடியும். இந்த நிலைத்திருத்தல் இடம்தான், தங்கி இருத்தல் இடம்தான் உங்களுக்கு அந்த தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும், அவரை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இல்லை என்றால் சுயம் அவருக்கு விரோதமாக செயல்படும். உங்க உணர்வுகள், உங்க ஆசைகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களது வழிமுறைகள், உலக காரியங்கள் அது மேற்கொள்ள ஆரம்பிக்கும். நிலைத்திருக்காமல் இந்த இடம் என்ன செய்யாது, வராது. அவரது வார்த்தையை உணவாக உட்கொள்றது, சத்தியத்தை அறிந்து கொள்றது, கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தை தெரிந்து கொள்றது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அடையாளம் என்ன? அவர் இப்பொழுது எனக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த கிருபையின் சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த விடுதலையை உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தை குறித்த சத்தியத்தை, சிலுவையின் உபதேசத்தை, இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுக்கு என்ன செய்து முடித்திருக்கிறது, ரட்சிப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? கிருபையின் சத்தியத்தை கேட்கிறீர்களா? இல்லை பயத்தை குறித்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தை நீங்கள் எதால் நிரப்புகிறீர்கள்? இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும்.
சாத்தானுடைய பொய் எது என்பதை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். சத்தியம் மாத்திரமே அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு போட்டு காண்பிக்கும். இருளை உங்களுக்கு அடையாளப்படுத்தும், பொய்யை அடையாளப்படுத்தும். அந்த பொய் உங்களை விட்டு போகின்றதை பார்க்க முடியும். அந்த இருள் உங்களை விட்டு அகலுகின்றதை உங்களால் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிப்பது, அவரோடு நீங்கள் பேசுவது, சத்தியத்தை தியானிப்பது, ஜெபிப்பது, இதையெல்லாம் நிலைத்திருக்கின்ற இடத்திற்கு உங்களுக்கு கொண்டு வரும். சிந்தனையில் அதை தியானிக்கின்ற ஒரு இடம், அவரை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு இடம். இந்த நிலைத்திருக்கின்ற இந்த இடம்தான் ஒரு கிணற்றுக்குள் உள்ள ஒரு தண்ணியை வாளியில் எப்படி நாம் எடுப்போமோ அதுபோல உங்களுக்குள் இருக்கின்ற அந்த பரிபூர்ணமான வாழ்வை நீங்கள் வெளியே கொண்டு வர உதவி செய்கின்ற ஒரு இடம், ஒத்துழைக்கின்ற ஒரு இடம், இடம் கொடுக்கின்ற ஒரு இடம், அவரை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு இடம், அவரிடமிருந்து அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவது, அவரது சுகத்தை, அவரது சமாதானத்தை, அவரது ஞானத்தை, அவரது வழி நடத்துதலை, அவரது பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக அது இருக்கும். அவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு இடம். ஆவியில் அவர் உங்களோடு இருக்கலாம். சிந்தனையில் நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள்? சிந்தனையில் அவரது வார்த்தையை நீங்கள் வைத்திருக்கிறது, அதை குறித்த தியானம், அதன் அடிப்படையிலான உங்களது வார்த்தை, அதன் அடிப்படையிலான உங்களது செயல்கள். இப்படி நம்முடைய வாழ்வு முறை மாற ஆரம்பிக்கும், கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்லும் பொழுதுதான் அவரது வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இல்லை. காலையில் சிறிது நேரம், இரவு சிறிது நேரம் என்று மட்டும் இல்லை. ஒரு ஜெப கூட்டத்தில் போய் நான் அவரை ஆராதிக்கிறது என்பது இல்லை. எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய வேலைகளின் மத்தியிலும் அவரது வார்த்தையை உங்கள் சிந்தனைகளில் தரித்து கொள்ள முடியும். அவரோடு நீங்கள் பேச முடியும், அவரை உங்களுடைய சிந்தனையில் வைத்து கொள்ள முடியும். இதுதான் நிலைத்திருத்தல். இந்த நிலைத்திருத்தல் இடம்தான் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வைக்கின்ற ஒரு இடம், அவரது குரலுக்கு செவி சாய்க்க வைக்கின்ற ஒரு இடமாக இருக்கும். அந்த தீர்மானங்களை எடுக்க வைக்கின்ற இடமாக இருக்கும். நிலைத்திருத்தல். அடுத்த காரியம் அவரது வார்த்தைகளால் நிரம்பி இருத்தல். வாசிக்கலாம், கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. ஆவியானவர் எப்பொழுதும் அவரது வார்த்தைக்கு நேராக தான் செயல்படுவார். வார்த்தைக்கு எதிராக அவர் செயல்பட மாட்டார். ஆவியானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மைப்படுத்துகின்ற வழியாக தான் நடத்துவார். மகிமைப்படுத்துகின்ற விதமாக அவரது குரல் வழி நடத்துதல் இருக்கும். அவரும் அவரது வார்த்தையும் ஒன்றாக செயல்படுவார்கள், வேறு விதமாக இருக்காது. நீங்கள் அவரது வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்போது ஆவியானவரது குரலை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இல்லை என்றால் ஆவியானவருடைய குரல் எது, நம்முடைய குரல் எது, சாத்தானுடைய குரல் எது என்பதற்கு நமக்கு வித்தியாசமே தெரியாது. ஏனென்றால் இந்த 3 குரலும் நம்முடைய சிந்தனைகளில் வர முடியும். இதில் எந்த குரல் யாருடையது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் வசனம். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் வசனம். அதுக்காக நான் பழைய ஏற்பாடை வாசிக்க கூடாதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டுகள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. தேவ மனிதர்கள், அவர்களுக்கு தேவனோடு உள்ள உறவு, அவர்கள் சூழ்நிலைகளையும் அந்த கடினமான காரியங்களுக்கு மத்தியிலேயும் தேவனை எப்படி அவர்கள் பற்றி பிடித்து கொண்டார்கள்,
அவர்கள் வாழ்வில் தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார், தேவன் எப்படி வெளிப்பட்டார், அவர் வல்லமை என்ன, இதற்கெல்லாம் அது சாட்சிகள். அது நம்மை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். தேவனுக்கும் அவர்களுக்குமான அந்த உறவில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு விடுதலை என்பது அது கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஆபிரகாம், தாவீது ராஜா, மோசே, தானியேல், யோசேப்பு, யாக்கோபு, நியாயாதிபதிகள்ல இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை நம்ம பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், கணத்திற்கு உரியவர்கள். தேவனுக்கும் அவர்களுக்குமான அந்த உறவை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இயேசு கிறிஸ்து யார், எதற்காக வந்தார், அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், அந்த இரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது, உலகத்தை படைத்தவர் சிலுவையில் மரணத்தை சந்தித்திருக்கிறாரே, 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தாரே, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், அவரது நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த நாமம் எனக்கு என்ன செய்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அடையாளம், உரிமை என்ன, இந்த வசனம், இந்த சத்தியம் உங்களுக்குள் பரிபூர்ணமாக வாசம் செய்வதாக என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துவை குறித்த சத்தியம் உங்களுக்கு தெரிந்தால்தான் கிறிஸ்துவுக்குள்ள அடையாளத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, மீட்கப்பட்டிருக்கிறீங்க, மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். சாத்தான் உங்களுடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறான். நோயிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் இல்லாமல் சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் செவி சாய்த்து அவருடைய குரலை அடையாளம் கண்டு கொண்டு அவருக்கு செவி சாய்த்து அவர் வெளிப்பட நீங்கள் ஒத்துழைக்க முடியும். அந்த விடுதலை உங்கள் வாழ்வில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்வது மிகவும் 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 முக்கியம். கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்வது என்பது உங்கள் உரிமைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள், உங்கள் அடையாளத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள், உங்கள் விடுதலையை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். உங்களுடைய உணர்வுகள் நீங்கள் அல்ல, உங்களது அடையாளம் வேறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சாத்தான் சொல்லுகின்ற பொய்கள், அது பொய்கள் என்பதை நீங்கள் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான். நீங்கள் அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது எதை உணவாக உட்கொள்ளுகிறீர்கள் மிகவும் முக்கியம். கிறிஸ்துவின் வசனம் பரிபூரணமாக உங்களில் வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவை குறித்த வசனம் உங்களுக்குள் பரிபூரணமாக வாசமாக இருக்கும் பொழுது இயல்பாகவே உங்களுடைய உணர்வுகளுக்கு மேலாக உங்களது ஆவியானவர் அங்கு வெளிப்பட முடியும். ஆவி அங்கு மேலோங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்க உணர்வுகள் குறைய ஆரம்பிக்கிறத உங்களால பார்க்க முடியும். சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்முடைய மாம்சமும் உணர்வுகளும் மற்றவர்களும் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நிறுத்தி நிதானமாக ஆவியானவர் இதில் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை இதை குறித்து எனக்கு என்ன சொல்லுகிறது என்று நிதானிக்க முடியும். நிதானித்து அதை தேர்ந்தெடுக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறது. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களிடத்தில் பரிபூர்ணமாய் தங்கி இருக்கும் பொழுது, ஆவியானவர் உணர்த்துகிறத உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி உணர்த்துகிறத நீங்க அறிந்து கொள்ளும் போது அதற்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். வற்புறுத்தி அவரது விருப்பத்தை அவர் திணிக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய இயல்பு அதுவல்ல. அவர் மெதுவாக, மென்மையாக, ஜென்டிலாக அதை ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு இயல்பு தான் அவருக்கு உண்டு. சாத்தானுக்கு தான் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பு, ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இயல்பு. நம்மை அவசரப்படுத்தி ஒரு காரியத்துல நம்ம அழகா ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு இடத்துல நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம நாம் நினைத்தும் ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியாம ஒரு காரியத்தை நம்ம செய்கின்றோம் என்றால் அது ஆவியானவர் இல்லை. அது உங்களுக்கு காட்லியாகவே தெரியலாம், நல்ல விஷயமாகவே அது தெரியலாம், அது மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காததாகவே இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் இல்லை. அவர் உணர்த்துகிறவர், கன்விக்ட் பண்ணுகிறவர். ஜென்டிலாக இருக்கும் அவருடைய உணர்த்துதல். ஒரு மெல்லிய பூங்காற்று போல, தென்றலை போல இருக்குமே தவிர அது புயலை போல் இருக்காது. அவரது உணர்த்துதல் அப்படி இருக்காது. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிந்தது என்றால் அந்த புயலை போன்று வருகின்ற விருப்பமாக இருக்கலாம், புயலை போன்று வருகின்ற உணர்வாக இருக்கலாம், அதை உங்களால் நிதானித்து இது ஆவியானவருடைய குரல் இல்லை என்று உங்களால் உணர முடியும். வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இது ஏசாயா தீர்க்கதரிசியோட காலத்துல. இன்றைக்கு நம்முடைய காலத்துல வலது புறமோ இடது புறமோ சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நமக்கு உள் இருந்து சொல்லுகின்ற குரலை நமது காதுகள் கேட்கும். இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்புற அபிஷேகமாக நம்மிடத்தில் இல்லை. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நமக்கு உள்புறமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது, வெளிப்புறமாக இல்லை. எப்பொழுதாவது அவர் வருவது இல்லை, எப்பொழுதும் நமக்குள் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில தேவ மனிதர்கள் அவருடைய குரலுக்காக காத்து கொண்டிருந்தனர். அவருடைய தரிசனத்துக்காக, குரலுக்காக, வழி நடத்துதலுக்காக தீர்க்கதரிசிகளிடத்தில் சென்றனர். எப்பொழுதாவது தேவனுடைய குரல் அவர்களுக்கு வெளிப்படும். இன்றைக்கு 24 மணி நேரமும் நமக்குள் இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் கேட்கக்கூடிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் மெதுவாக உணர்த்துவதை, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் விதமாக உணர்த்துவதை, கிறிஸ்துவின் வசனத்துக்கு நேராக நம்மை உணர்த்துவதை நம்ம செவி கொடுக்கணும். நம்ம செவி கொடுக்கவும் முடியும், வேண்டாம் என்று நிராகரிக்கவும் முடியும். எப்பொழுதுமே அவரது உணர்த்துதல், வழிகாட்டுதல் சிறந்ததாக இருக்கும். அவர் வார்த்தையின்படி இருக்கும், அவர் திட்டத்தின்படி இருக்கும், அதில் பாதுகாப்பு இருக்கும், அது உயர்ந்ததாக இருக்கும். அது ஆபத்து போன்று தோன்றலாம், ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ற விதமா, அதிலிருந்து உங்களுடைய கவனத்தை சிதறக்கூடிய வகையில இன்னொரு சாய்ஸும் உங்க முன்னாடி இருக்கும். ஆனால் நாம் எதற்கு செவி கொடுக்க போறோம்? ஆவியானவருடைய குரலுக்கா, இல்லை நாம் கண்களால் பார்க்கக்கூடிய காரியத்துக்கா? நாம் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள்ல நம்முடைய பலம், நம்முடைய சுயம், நம்முடைய திட்டம், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நீதி, நம்முடைய பகை, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய விருப்பம், இதுல எதற்கு நான் செவி கொடுக்க போறேன்? இந்த செவி கொடுக்கிற இடம் நம்முடைய சாய்ஸ். ஆவியானவர் உங்கள் கரத்தை பிடித்து இழுத்து அவரது வழிக்குள் அழைத்து செல்வது இல்லை. உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் இல்லை.
உங்களை தண்டிக்கிறவர் இல்லை. நீங்கள் உங்களுடைய மாம்சத்தில் போய் அந்த இடத்துல ஒரு விளைவுகளை சந்தித்தாலும் அதிலும் உன்னுடைய அடையாளம் இதுவல்ல, என்னிடத்திற்கு திரும்பி வா மகனே மகளே என்று உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அவரது இயல்பு அதுதான். நீங்கள் மனம் திரும்பி அவரை நீங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய வழிகளில் மறுபடியும் கூட்டி சேர்க்கிறவராக அவர் இருக்கிறார். உங்களை ரீஸ்டோர் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். முன்னிலும் அதிக நன்மையானவைகளை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். ஒரு காரியத்துல ஒருவரை மன்னிக்க சொல்லுகிறாரா, இதை மன்னிப்பதற்கு பலம் என்கிட்ட இல்லை, நீங்க சொல்றீங்க, நான் மன்னிக்க தீர்மானம் எடுக்கிறேன். உங்க கிருபை அதுல என்ன பலப்படுத்தட்டும். அந்த தீர்மானத்தை எடுத்து அவர் உங்களை எப்படி அன்பு செய்திருக்கிறார், உங்களை எப்படி மன்னித்திருக்கிறார் என்று கிறிஸ்துவின் வசனத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுடைய போர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, உங்களால் உங்களுக்குள்ள உள்ள அந்த தேவ அன்பு வெளிப்படுறத பார்க்க முடியும். அவருடைய பலத்தில் உங்களால் மன்னிக்க முடியும். அந்த தீர்மானம் மாத்திரம்தான் நாம எடுக்கணும். அதுபோல பாவ பழக்க வழக்கத்துல இருக்கலாம். என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இப்பொழுது நான் இருக்கிறது நான் இல்லை, கிறிஸ்து என் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நான் மரித்திருந்தால் இப்பொழுது அவரோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இயல்பு எனக்கு கிடையாது என்று பாவத்திற்கு நோ சொல்லக்கூடிய வல்லமையை அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை கொடுக்கிறது. தேவனுடைய வழிக்கு எஸ், ஆமாம், எனக்கு இந்த வழி வேண்டும் என்ற விருப்பத்தையும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையையும் உயிர்ப்பிக்கும் வல்லமை கொடுக்கிறது. அதற்கு நாம செவி சாய்க்கிறோமா? செவி சாய்க்கும் பொழுது ஆவியானவரால் நம்முடைய வாழ்வில் செயல்பட முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க அவருடைய வார்த்தையை நீங்க கவனிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, செவி சாய்க்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக அவரது குரலை உங்களால கேட்க முடியும். அந்த அளவுக்கு உங்கள் இருதயம் அவரது குரலுக்கு உணர்வுள்ளதாக மாறும், மென்மையாக மாறும். இப்பொழுது ஆவியானவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நம்மால் ஏன் கேட்க முடிவதில்லை என்றால், ஒரு கல்யாண வீட்டில் ஒருவர் பேசுகின்ற குரல் தனியாக கேட்குமா என்றால் கேட்காது. ஏனென்றால் அங்கு பல குரல்களோட கலவை அங்கு இருக்கிறது. அதுபோல நமக்கும் பல குரல்கள் நமக்குள் ஒலித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அவருடைய குரலை கேட்டு அதற்கு செவி சாய்க்கிறீர்களோ, அதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களது இருதயம் அவரது குரலுக்கு மென்மையுள்ளதாக, அதை கேட்கக்கூடிய இடத்திற்கு அந்த இருதயம் மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போன்று இந்த நிலைத்திருக்கிறது, அவரை சார்ந்து கொள்றது, கிறிஸ்துவின் வசனத்தை பரிபூரணமாக நமக்குள் நிரப்புவது, அவரது குரலுக்கு செவி சாய்ப்பது, உணர்வுகளின் அடிப்படையில் இல்லாமல் கனியின் அடிப்படையில் தெரிந்தெடுப்பது. உணர்வுகளின் அடிப்படையில் இல்லாமல் கனிகளின் அடிப்படையில் தெரிந்தெடுப்பது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, சாந்தம், நற்குணம், நீடிய பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம். ஒரு காரியம் நம்ம முன்னாடி இருக்கு, ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில நாம கனியின் இயல்பில் தெரிந்தெடுக்க போறோமா, உணர்வுகளின் அடிப்படையில் நம்ம தெரிந்தெடுக்க போகிறோமா? உதாரணத்துக்கு, உங்களுடைய வார்த்தை அன்பு நிறைந்ததாக, கிருபை நிறைந்ததாக, உப்பால் சாரமேற்றதாக, ஒருவரை தூக்கி விடுபவராக இருக்குதா, இல்லை குற்றப்படுத்துபவராக, குறை காண்பவராக, மற்றவர்களை புண்படுத்துகிறவர்களாக, நான் உண்மையை தான் சொல்லுகிறேன் என்று காயப்படுத்துகிறதாக இருக்கிறதா? இதுதான் நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் நம்ம செயல்படுறோமா, கனியின் அடிப்படையில் செயல்படுகிறோமா? இது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற ஒரு இடம்.
உங்களுடைய செயல்கள் அன்பை வெளிப்படுத்துகிறதாக, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா, சமாதானத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா, இல்லை உங்களுடைய செயல்கள் அங்கு எதை பிரதிபலிக்கிறது, அதோடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது? இந்த நோக்கத்துக்கும் விளைவுகளுக்கும் பின்னால் ஆவியின் கனி இருக்கிறதா, சுயம் இருக்கிறதா, உணர்வுகள் இருக்கிறதா? நான் பேசுகின்ற வார்த்தையும் செயலும் கனியை வெளிப்படுத்துகிறதா, என் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதா? ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்கலாம். கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய கடவது. இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆளுகை அப்படிங்கிறது அம்பையர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அம்பையர் என்பது நடுவர். அந்த சமாதானம் தான் நமக்கு ஒரு அம்பையர் போன்றது, நடுவர் போன்றது. இந்த சமாதானம் தான் இது ஆவியின் கனி, இது ஆவிக்கேற்ற பிரகாரமானது, இது ஆவியானவர் விரும்புகின்ற காரியம், ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு இடம், ஆவியானவருடைய குரல், ஆவியானவருடைய விருப்பம், ஆவியானவர் செயல்படுகின்ற இடம் என்பதற்கு இந்த சமாதானம் தான் நடுவராக இருக்கிறது, அம்பையராக இருக்கிறது. நீங்க உணர்வுகள்ல செயல்படும் போது அந்த சமாதானம் உங்களுக்கு இல்லை என்றால் அது ஆவியானவர் இல்லை. நீங்கள் பேசுகின்ற வார்த்தை, செயல்படுகின்ற செயல்ல உங்களுக்குள் சமாதானம் இல்லை என்றால், உங்களுக்குள்ள உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லாம, அது உங்களுக்கு ஒரு ஈஸியா நீங்க ஃபீல் பண்ற விதமா, உணர்கின்ற விதமா இல்லாம, அதுல ஒரு அன்ரெஸ்ட், உங்களுக்கு அதுல ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருந்ததுன்னு சொன்னா அது ஆவியானவருடைய உணர்த்துதலோ, ஆவியானவருடைய வழி நடத்துதலோ, ஆவியானவருடைய விருப்பமோ அது இல்லை. இதை நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்கா கூட நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்க தீர்மானத்துல உங்களுக்குள்ள இந்த சமாதானம் இல்லை என்றால் அது ஆவியானவருடைய குரல் இல்லை, ஆவியானவருடைய விருப்பம் இல்லை. அதுல நீங்க பதறி ஒரு காரியத்தை செய்யாமல் நிறுத்தி நிதானமாக அதை ஹோல்ட் பண்ணி அதை நிறுத்தி விட்டு அதை அவருடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்து அவருடைய வார்த்தையோடு செலவழிக்கும் பொழுது அந்த கிளாரிட்டி, ஒரு தெளிந்த புத்தியை உங்களுக்கு அதில் அவர் கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய மாம்சம் சண்டை போட ஆசைப்படும், மற்றவர்களை குறை சொல்ல ஆசைப்படும், குறை காண்க அது விரும்பும், குறையை தான் அது பார்க்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய கண்ணில் உள்ள உத்திரத்தை நீ பார்க்காமல் மற்றவர்களுடைய கண்ணில் உள்ள துரும்பை நீ பார்க்கிறது என்ன? முதலில் உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை நீ எடு, அடுத்து நீ அந்த துரும்பை போய் என்ன செய்ய பாரு. மாம்சத்தோட இயல்பு அதுதான். மற்றவர்களிடம் உள்ள நிறை தெரியாது, குறைதான் தெரியும். அதே குறை ஒரு உத்திரமாக நமக்குள் இருக்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதெல்லாம் மாம்சத்தோட இயல்பு. குறை சொல்றது, புரணி பேசுறது, சண்டை போடுறது, வார்த்தைகள்ல நியாயப்படுத்தி பேசுறது, பகை, விரோதம், வன்னியாமை, நான் இப்படிதான் செய்வேன் என்று நம்முடைய நீதி அங்க நிறுத்துறது, நம்முடைய ரைட்ஸ் அங்க நிறுத்துறது, இதெல்லாம் மாம்சம். ஆனால் ஆவியோ நிறுத்தி நிதானமாக, இந்த இடத்துல நான் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அன்பு கூறப்பட்டிருக்கிறேன், கிருபையாக நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், தகுதியே இல்லாத என்னை அவரது பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், இரக்கத்தை காண்பித்திருக்கிறார், அவரது பலத்தை கொடுத்திருக்கிறார், அவரது வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த பலவீனருக்கு இந்த பலத்தை கொடுக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நிதானமாக, அந்த இடத்துல அமைதியா அவர் இருக்க சொன்னா அமைதியா நம்ம இருக்கணும். இல்லை ஏதாவது அவர் பேச சொன்னா அந்த இடத்துல நம்மளோட என்ன ரிப்ளையோ அதை அன்போடு சொல்லிவிட்டு நம்ம போகலாம். இந்த இடத்திற்கு நம்மை ஆவியானவர் வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஃப்ரூட், கனியை பின்பற்றுவது என்பது இதுதான். உணர்வுகளின் அடிப்படையில் இல்லாம கனியை பின்பற்றுவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். நன்றியப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்படி ஆவிக்கேற்றபடி நடப்பது என்று எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா.
இந்த ஆவிக்கேற்றபடி நடப்பது என்பது எங்களது பலத்தில் அல்ல, எங்களது சுயத்தில் அல்ல, உம்மோடு நாங்கள் இணைந்திருப்பதன் மூலம், உமது வார்த்தைகளை எங்கள் சிந்தனைகளில் தரித்து கொள்வதன் மூலம், உம்மை சார்ந்து கொள்வதன் மூலம், கிறிஸ்துவை குறித்த வசனங்களை எங்களுக்குள் நிரப்புவதன் மூலம், சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலம், உமக்கு நேரம் கொடுப்பதன் மூலம், உங்க குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. உங்க உணர்த்துதலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உணர்வுகளின் படி அல்ல, கனிகளை பின்பற்ற எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. உம்மோடு இணைந்திருக்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. அப்படியே கிருபை நிறைந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையையும் கொடுக்கிறதற்காக நன்றி. தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை நீங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.